நடத்தை விதிகள் திருத்தப்பட்டதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் சார்பில் வழக்கு. மிகவும் முக்கியமான கருத்துக்களை மக்களின் கருத்துக்களை கேட்காமல் செய்ய முடியாது என மனு. பாப்கார்னுக்கு 3 விதமான ஜிஎஸ்டி வரிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பொருளுக்கு வரியை உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் காட்டம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழா கொண்டாட்டம் மும்முரம். வள்ளுவர் உருவப்படத்துடன் அலங்கரிக்கப்பட்ட விழிப்புணர்வு பேருந்துகளை சென்னையில் தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நிபந்தனையின்றி ஆதரவு தர தயார். உள்ஒதுக்கீடு நிறைவேற்றி தரக்கோரி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. ஐந்து மற்றும் 8 வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை மத்திய அரசு தடை செய்யக்கூடாது. கிராமப்புற மாணவர்கள் முழுமையான கல்வி சுதந்திரம் பெறும் வரை அனைவரும் தேர்ச்சி முறை தொடர வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை மார்ச் மாதம் தொடங்கப்பட வாய்ப்பு. காலதாமதம் காரணமாக செலவு தொகை 734 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மதுபோதையில் அரிவாளுடன் தகராறில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள். தலைக்கேறிய போதையில் 4 பேரை வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். அவங்க பாட்டில் வச்சுன்னு குடிச்சுன்னு 3 நாள் குடிச்சுன்னு உக்காந்துருந்தாங்க. இவன் பக்காருமா எழுந்து வந்துடுறது எனக்குறா அவங்க கூட சேராத எழுந்து வந்துடுறான் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இவன் வரவே மாட்டான்னா. எதுக்குடா இப்படி பண்றேன்னு நான் இவனை ஒரு அடி அடிச்சிட்டேன். இவனையும் என்னை அடிக்கிற மாதிரி வந்தான். எதுக்குடா இப்படி பண்றது தினகரானதுக்கு என் கூட சேர்ந்த வேலைக்கு அப்படி பண்றியா, என் கூட சேர்ந்த வேலைக்கு போய் கேட்கறேன்னா அந்த பிரபாகரன்றவன் வரான் என்னை கேள்வி கேட்கறதுக்கு வரான். நீ என் பையனா தான் நட கூப்பிடறேன் உனக்கே நடன்னு நான் பேச. திருப்பூரில் ஸ்கூட்டரின் சீட்டிற்கு அடியில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாயை திருடி சென்ற 6 பேர் கொண்ட கும்பல். சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வரும் போலீசார். திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவிப்பதில் அதிமுக கவுன்சிலர்களிடையே மோதல். ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக பேசி மோதிக்கொண்டதால் பரபரப்பு. பயிற்சியின் போது தனக்கு மிகப்பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம். நலமுடன் இருப்பதாகவும் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.